வெரைட்டி ரைஸ்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி புளியோதரை, அதுவும் கோவில்ல கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். மசாலா வந்து ரெடிமேடா அரைக்கிறது, அதை நான் லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 100 கிராம் நல்லெண்ணெயில கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்படி நிறைய கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 10-15 பல் பூண்டும் அது கூட சேர்த்து வறுத்தெடுத்திருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் அண்ட் 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் புளியை நல்லா கெட்டியா கரைச்சி அது இது கூட ஆட் பண்ணிட்டு தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடிமேட் புளியோதரை பொடிக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4-5 வரமிளகா, ஒரு கைப்படி நிறைய கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். தென் அதுல இருந்து பாதி எடுத்து இந்த புளி கரைசல் கூட சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த புளி கரைசலை ரைஸ் கூட ஆட் பண்ணும்போது மீதம் இருக்கிற பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். சூப்பரான புளியோதரை ரெடி.